நான் இப்பொழுது பூம்புகார் அருகில் உள்ள கருவி என்ற ஒரு சிற்றூரில் இருக்கின்றேன். இங்கே ஒரு கடையில் காப்பி குடிப்பதற்காக நுழைந்த பொழுது எதிரே வந்தார் தம்பி பாலானந்தன், காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்தவர். அண்ணா, நான் உங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறேன், மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார். இவர் அண்ணன் மயிலாடுதுறை பன்னீர்செல்வம், பர்மாவில் பிறந்தவர். தந்தை பெரியார் தான் இவருக்கு பன்னீர்செல்வன் என்று பெயர் சூட்டினார் 1955ஆம் ஆண்டிலே. 20 வயது வரை பர்மா நாட்டில் வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு இங்கே வந்து இவருடைய மயிலாடுதுறையில் குடியேறியவர். இவருடைய கதையெல்லாம் நான் ஏற்கனவே எழுதியிருக்கின்றேன். அந்த கதையெல்லாம் கூட தம்பி பாலானந்தன் படித்திருக்கிறார். அண்ணா, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்தும் அருமை. பாகப்பிரிவினை செய்யுங்கள் என்கிறீர்கள், இறைச்சியை அரைத்து சாப்பிட சொல்லுகிறீர்கள். இதையெல்லாம் நான் என் மனைவியிடமும் என் நண்பரிடம் சொல்லி வருகிறேன். இன்று உங்களை இங்கே பார்த்து எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார். அவரிடம் நம்ம இதை பற்றி கொஞ்சம் கருத்துக்களை கேட்போம். சொல்லுங்கள். உங்களோட பதிவுகளை ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு சார். சிறப்பாக இருக்கு. சொல்கிற எல்லா விஷயமும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அதை எடுத்துப்பாங்க. அதை வெறுக்கிறவங்க அந்த பதிவுகளை பார்க்குறாங்க. அது போல் நான் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து எதுவும் சொல்லாமல் உங்களுடைய பதிவுகளை மட்டும் நான் தொடர்ச்சி. ஆனால் நான் கடவுளை தாக்கி எழுதுவேன். அதுதான் அது வந்து உங்களுக்கு அது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கிறதுனால நான் அதை வந்து விரும்பி கும்பிட்றதுனால உங்களை நான் வந்து அந்த விஷயத்துக்காக உங்களை பார்க்கல. இப்போ இங்கே எதுக்காண்டி வந்தேன்? நாங்கள் வந்து இப்போ திருவிடைக்கழிங்கிற முருகர் கோயிலுக்காக வந்துருக்கோம், பார்க்க வந்துருக்கோம். நான் இந்த பேரையே கேள்விப்பட்டது இல்லையா? திருவிடைக்கழி முருகர் கோயிலை வந்து எங்களுக்கே வந்து இப்போ தான் ஒரு 2 வாரமாக தான் எங்களுக்கு சொல்லி. ஆமாம், கோயில் எல்லாம் விளம்பரம் தான், வணிகம் பண்ணி தான் இப்போமே பாருங்கள். இந்த ஊர் திருவிடைக்கழி, நான் தஞ்சாவூரில் இருக்க எல்லா பேரும் தெரியும், திருவிடைக்கழி எனக்கே தெரியாது. நீங்களுமே தில்லையாடி பக்கமா? அது அந்த ஊருடைய சிறப்பு என்ன? அந்த ஊருடைய சிறப்பு வந்து முருகருக்கு வந்து வேல் கொடுத்த இடம்ன்றதால அந்த ஒரு அது எதுக்காண்டி வேலை நடந்து வந்து இந்த கோயிலை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நடந்தே வந்து பார்க்குறாங்க. அது திருச்செந்தூர் சண்டைக்கு வேல் கொடுத்த இடமா? அதெல்லாம் நான் கதையை தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். கதைகளையும் வரலாற்றுகளையும் படிக்கிறீங்க, அதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அது ஒத்து வரலங்கிறதால நீங்கள் அதை ஒதுக்குறீங்க. ஆமாம், நாங்கள் அதை வந்து நம்புகிறோம், நம்பிக்கையின் பேரில் அதை நாங்கள். சரி, நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பிள்ளைகள்? எனக்கு வந்து ஒரு பெண், ஒரு பையன் இருக்கிறாப்புல, ஒரு பொண்ணு இருக்கு. சரி, நல்லா படிக்க வைங்க. அவங்களும் உலகத்தை சுற்றி வரட்டும். கண்டிப்பாக. உங்களை சந்தித்த நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சார்.